உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேயர்களே, இன்றைய சிந்திக்க சேமிக்க நிகழ்ச்சியில் இன்று சுயாதீன நிதி ஆலோசகர் சேக்கப்பன் நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரோடு பை டு லெட் மோர்கேஜ், வீடுகளை வாங்கி எவ்வாறு வாடகைக்கு விடுவது என்பது தொடர்பாக பல நேயர்கள் பலதரப்பட்ட கேள்விகளை ஏற்கனவே எழுப்பியிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கான விடை இன்றைய நிகழ்ச்சியில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். வணக்கம் சேக்கப்பன். வணக்கம். பை டு லெட் மோர்கேஜ் என்றால் என்ன? முதல்ல அதை விளங்கப்படுத்துங்க. பொதுவாகவே மோர்கேஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய கடன் தொகை. பொதுவான மோர்கேஜ் ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி நம்ம போய் வாடுறதுக்காக வாங்குற மோர்கேஜ் ரெசிடென்ஷியல் மோர்கேஜ். பொதுவான மோர்கேஜ் அதுதான். ஆனால் பை டு லெட் மோர்கேஜ்னு சொல்றது வாங்கி வாடகைக்கு விடக்கூடிய, வீடை வாங்கினதுக்கு அப்புறம் வாடகைக்கு விடக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுண்டா பை டு லெட் மோர்கேஜ் எடுக்கிறது ப்ரொவிஷன். அதான் பை டு லெட் மோர்கேஜ்னு சொல்றோம். இது ரெண்டாவது வீட்டை பற்றியா நீங்க சொல்றீங்க? அநேகமாக ரெண்டாவது வீடு. பொதுவாக இதை ரெண்டாவது வீடுன்னு சொல்ற பழக்கம் உண்டு. பட் இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னா அவருடைய முதல் வீடே பை டு லெட்டா இருக்கலாம். அப்பா அம்மாவோட கண்டினியூ பண்ணி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்ற போது இந்த வீடை வாங்கி வாடகைக்கு விட்டா அதை பை டு லெட் மோர்கேஜா வச்சுக்கொள்ளலாம். இப்ப இந்த காலத்துல வீட்டை வாங்கி வாடகைக்கு விடுவது இங்கே பிரித்தானியாவில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா? கண்டிப்பா இது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா தான் பண்றவங்க நினைக்கிறாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வாடகைக்கு விடுறதுனால 2-3 விதமான லாபங்கள் வருது. முதல்ல வரக்கூடிய வாடகை மார்ட்கேஜை விட கூட இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகளில் இந்த சூழ்நிலை இல்லை. ஒரு வீடை வாங்கி அதுக்கு மாச காசு கட்டுறதுக்கு பாதியோ கால் காசோ தான் வரும் வாடகை. ஏன்னா வாடகைகள் அவ்வளவு அதிகமாக இல்லை. ஆனால் பிரித்தானியாலையும் அதுவும் பொதுவாக லண்டன் போன்ற இடங்களில் இந்த வாடகை மார்ட்கேஜையும் கவர் செஞ்சு அதை விட எக்ஸ்ட்ரா காசு மாசம் வர்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த டெபாசிட்டை ஏற்பாடு பண்ணி ஒரு வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா மாதம் அவங்களுக்கு அதுல லாபம் வருது. முதல் தரமா. ரெண்டாவது, ஒரு 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ அது சில காலம் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு கொண்டு அதுக்கப்புறம் வித்தாங்கன்னா அந்த கேபிட்டல் அப்ரீசியேஷன், இப்போ 1 லட்சம் பவுண்டுக்கு வாங்குற வீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீடு இன்னைக்கு கண்டிப்பா 1 லட்சத்தை விட மேல கூட போகுது. அந்த லாபமும் அவர்களுக்கு அந்த டெபாசிட்டை மட்டுமே போட்ட காரணத்தினால கிடைக்கும். மாதம் மார்ட்கேஜை ரெண்ட் கட்டிடும். நம்ம முதல்ல கட்டின காசுக்காக உள்ளதுதான் இந்த கேபிட்டல் அப்ரீசியேஷனும் மாச லாபங்களும் வர்றது. இப்போ இதை சிலர் பென்ஷன் ரொம்ப அதிகமாக செய்யாதபடியா நிறைய பேர் சொந்த தொழிலில் இருக்கவங்க, இந்த மாதிரி பென்ஷன் நம்பி இல்லாதவங்க இந்த மாதிரி வீடை வாடகைக்கு வாங்கி விட்டா அவங்க ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இந்த மார்ட்கேஜ் கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்கமையே அவங்க பென்ஷன் இன்கமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இதில் பலவிதமான லாபங்கள் இருக்குது. இது விஷயம் தெரிஞ்சு அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறவங்களுக்கு அதிக பிரயோசனம். கண்ணன், வணக்கம் கண்ணன். கண்ணன் பேசுங்க. என்னட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லிக்கன்னா, மோர்கேஜ் இப்போ 25 வருஷம் நான் இன்ட்ரெஸ்டே பே பண்ணி கொண்டு இருந்துட்டு 25வது வருஷம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? 25வது வருஷத்துல மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு, அப்ப கேபிட்டல் அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? என்ன அந்த மோர்கேஜ் கம்பெனி என்ன செய்யும் இந்த வீட்டை? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இதை 2 விதமா அணுகணும். முதல்ல இது ரெசிடென்ஷியல் மார்கேஜா இருந்ததுன்னா இது கண்டிப்பா பெரிய சிக்கல். காரணம், நம்ம அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற போது மார்கேஜை 25 வருஷம் கழிச்சு அடைக்கணும். நம்ம ரீபேமெண்ட் செய்யாம விட்டுட்டா இது கஷ்டம். ஸோ நம்ம வாழ்ற வீடை கண்டிப்பா நம்ம ரெசிடென்ஷியல் ரீபேமெண்ட் மார்கேஜா வச்சுக்கிறது தான் நல்லது. இன்ட்ரெஸ்ட் ஒன்லியா வச்சு கொள்ளக்கூடாது. ஆனா பை டு லெட்டை கூடுதலா இன்ட்ரெஸ்ட் ஒன்லியில கொடுப்பாங்க.
காரணம் கேட்டா நம்ம வாழ போறது இல்லை. 25 வருஷம் கழிச்சு நான் அந்த வீடை வித்து அந்த லாபத்தை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மார்கேஜ் காசை திரும்ப அடைச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம செய்யலாம். இது வாடகைக்கு விடுற வீட்டு என்ன நிலைமை. அவர் கேட்ட மிக முக்கியமான விஷயம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒன்லி மார்கேஜ் எடுத்துட்டா 25 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? இது கண்டிப்பா 25 வருஷம் பிறகு நீங்க அந்த மார்கேஜ் காசை திரும்ப ஃபுல்லா அடைக்கணும், இல்லாட்டா வீடை வித்து அந்த காசை அடைக்கணும். இதுக்கு தான் இப்ப கூடுதலா இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மார்கேஜ் கொடுக்கறது இல்லை. முந்தி 2006 2007க்கு முந்தைய காலகட்டங்களில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி எடுத்தாங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மார்கேஜ் ஒரு சில லெண்டர்களை தவிர யாரும் தர்றதில்லை. இது ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்ததுனாலதான் இப்ப இன்ட்ரெஸ்ட் ஒன்லி அவ்வளவு அதிகமா யாருக்கும் கொடுக்காத ஒரு சூழ்நிலை. இப்ப சேகப்பன், இப்ப இருக்கிற பொருளாதார நெருக்கடி நிலைமைக்குள்ள இந்த பை டு லெட் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்குதா? இது முதல்ல 2006 2007ல பை டு லெட் மார்கேஜ் கிடைக்கவே இல்லை. நிறைய லெண்டர்ஸ் பை டு லெட் கொடுக்காமலே இருந்தாங்க. இது கொஞ்ச காலகட்டத்தில் அப்படி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்ந்துதான் ஆகணும். ஒன்று சொந்த வீடா இருக்கணும், இல்ல வாடகை வீடா இருக்கணும். சொந்த வீடு வாங்க முடியாத சூழ்நிலையில பை டு லெட், அதாவது ரெண்டல் டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப இன்னைக்கு இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த வாடகை லெவலை விட இப்ப மிக அதிகமாக இருக்கிறது. சோ அந்த ரெண்டல் டிமாண்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா பை டு லெட்ல இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது. குமார், ஹலோ, வணக்கம். வணக்கம். இந்த வீடு எதுவும் விலை குறைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இப்ப இந்த முதல் போட்டு போடுற இல்ல ஃபோர் சேல், இப்ப நியாயமான இடங்கள்ல ஃபோர் சேல் போட்டு போட்டு கொண்டு வராங்க. அதுக்கு என்ன காரணம்? விலை வீழ்ச்சி அடைகிறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா? இது ப்ராப்பர்ட்டியோட விலைகள் ஏறப்போகுதா இறங்க போகுதான்றத உறுதியா யாரும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு 5-10 வருஷ காலத்துக்கு எடுத்தோம்னா, இப்ப நம்ம 2007-08ல வீட்டு விலைகள் இறங்கினாலும் இன்றைய நிலைமையில அந்த வீட்டு விலை மறுபடியும் அதிகமா கூடிட்டுச்சு. சோ நம்ம வீடு வாங்க போறத பத்தி யோசிக்கும் போது நம்மால ஒரு 5-10 வருஷமாவது அந்த வீட்டுல நம்ம அந்த போட்ட காசை எடுக்காம இருக்க முடியும்னு சொன்னா ஒரு பை டு லெட் வாங்குறதுல அர்த்தம் உண்டு. ஒரு 2-3 வருஷத்துல எனக்கு கண்டிப்பா காசு வேணும் அப்படின்னு நினைச்சா பை டு லெட்ல போடக்கூடாது. இப்ப 2007 மாதிரி விலைகள் இறங்க தொடங்கினா நமக்கு அதுல ஒரு சிக்கல் வரும். அதனால இப்போ விலைகள் இறங்குறத பத்தி நம்ம பை டு லெட்ல பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா இப்ப அவர் கேட்ட இன்னும் ஒரு கேள்வி, ஏன் இப்ப ஆட்கள் வீடுகளை விற்கிறார்கள்? இது வீடுகளை இப்ப நிறைய போட்டிருக்கு எல்லா இடங்கள்லயும். இது என்னன்னா ஒரு 3 வருஷமா விற்க நினைச்சவங்க விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா மார்கேஜும் கிடைக்கல. மார்கேஜ் இப்ப விற்க நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ சமீப காலங்கள்ல அது கொஞ்சம் மாறி மார்கேஜ் ஓரளவு கிடைக்குது. முந்தைய அளவுக்கு இல்லாட்டாலும் பிரச்சனைக்கு ஃபுல் பிரச்சனையா இல்லாம ஓரளவு மார்கேஜ் கிடைக்குது. பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கபடியா கூட செல்லர்ஸ் விற்கிறாங்க. ஆனா ப்ராப்பர்ட்டி விலை குறைஞ்சதாக பெருசா இல்ல. பெரிய விலைகள் இப்ப ஜனவரி மாதம் குறைஞ்சதுன்னு சொல்றாங்க. பட் ஓவரால் பார்த்தா 2011ல வீட்டு விலைகள் மொத்தத்துக்கு ஏறித்தான் இருக்கிறது, குறையல. சரி, இப்ப ஒரு சராசரியா ஒரு வீடு வாங்க எவ்வளவு பணம் வேணும் ஒரு மனிதனுக்கு? ஓகே, இப்ப இந்த பை டு லெட் உதாரணமா இப்ப பை டு லெட் நல்லா போற இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரோ, ஈஸ்டாம், வெம்ப்லி இந்த மாதிரி இருக்கிற கூடிய இடங்கள்ல நல்லா வாடகைக்கு ஈஸியா போகும். ஒரு 3 பெட்ரூம் வீடு எடுத்தோம்னா 2,50,000 பவுண்ட் உதாரணத்துக்கு ஆகுதுன்னு சொன்னா அந்த வீடை வாங்க ஒரு ஹேரோல எடுத்துக்கோங்க. ஹேரோல இப்ப ஒரு 3 பெட்ரூம் வீடு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2.5 லட்சம் பவுண்ட் ஆகும் அந்த வீடோட மொத்த விலை. சரி, கொஞ்சம் வெளியில போனா வீட்டு விலை குறையும், வாடகையும் குறையும். அதற்கேத்தா போல உங்களுக்கு வாடகையும் நீங்க வெளியில எந்த வெளியில இப்ப ஸ்டைன்ஸ் ஆல்ரெடி அதுக்கு அங்காலையா ஸ்டைன்ஸ் எல்லாம் ஓரளவு குறையும். இப்ப நீங்க இப்ப மில்டன் கீன்ஸ், லூட்டன் அப்படி ரொம்ப லெஸ்டர், லிவர்பூல் அப்படி தாண்டி போனீங்கன்னா வீட்டு விலை ரொம்ப குறைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வாடகையும் குறைஞ்சிரும். உங்களுக்கு வாடகைக்கு எந்த இடம் அதிகமா போகுதோ அந்த இடத்துல பை டு லெட் பண்றது மிக நல்லது. லண்டன் அதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டா இருக்கு. இப்ப வெளியில இருக்க ஆட்களும் இப்ப லிவர்பூல், லெஸ்டர்ல கடை வச்சிருக்க நம்ம நிறைய ஆட்களும் லண்டன்ல வீடை வாங்கி வாடகைக்கு விடுறதுதான் ரொம்ப விரும்புறாங்க. காரணம் இப்ப ஒரு 2 லட்சம் பவுண்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு 3 பெட்ரூம் வீடு 1,200 பவுண்ட் வரைக்கும் நமக்கு வாடகை கொடுக்குது. அப்படிங்கும் போது அந்த ரிட்டர்ன் நமக்கு நல்லா இருக்கிற இடங்கள்ல இது வாங்குறது தான் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். குமார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க.
ஹலோ. சொல்லுங்க. என்னன்னு அவர் நான் காட்சி ஒன்று இப்ப இவர் சொல்றாரு வீடு 2வது வீட்டை வாங்கி வாடகை கொடுக்கலாம்னு. அதே மூட்டம் வாடகை வாங்கினா இவர் சொல்றாரு லாபம் பெறுமண்டு. அதே மூட்டம் டாக்ஸும் பே பண்ணணும் தானே. அதை பத்தி அவருக்கு விரிவாக வழங்கப்படுறது சொல்லுங்க நேர்களுக்கும். ஏன்னா அந்த டாக்ஸ் 10,000 பவுண்ட் வாங்கினா வாடகைக்காரர் அதுக்கு டாக்ஸ் பே பண்ணணுமே என்ன. ஓகே, முதல்ல வந்து டாக்ஸ் பிரச்சனை ஒரு நல்ல பிரச்சனைன்னு சொல்லணும். வருமானமே இல்லாமல் இருக்கிற பிரச்சனையை விட வருமானம் வந்து வந்த வருமானத்துக்கு டாக்ஸ் கட்டுறது ஒரு வரவேற்கக்கூடிய பிரச்சனைன்னு தான் முதல்ல நம்ம அதை அணுகணும். வருமானமே வரலன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையா போயிடும். ஸோ இப்போ வாடகை வந்து அது வந்து டாக்ஸபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய வாடகை இப்போ 1000 பவுண்ட் 1200 பவுண்ட் வாடகை வந்ததுன்னா அதை நீங்கள் கணக்கில் காட்டணும். ஆனால் மார்ட்கேஜ் கட்டக்கூடிய காசை கழிக்கலாம். 1000 பவுண்ட் 1200 பவுண்ட் ரெண்ட்டு, 700 பவுண்ட் மார்ட்கேஜ்னா அந்த 700 பவுண்ட் மார்ட்கேஜுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. 500 பவுண்ட் வருமானம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 500 பவுண்டுக்கு வருஷம் 6000 பவுண்டுன்னு வச்சு அதுக்கு இப்போ எஸ்டேட் ஏஜென்சி செலவு, வீடு திருத்தின செலவு, அந்த செலவுகளை கழிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் வர்ற காசுக்கு தான் நீங்கள் டாக்ஸ் கட்டணும். அதுவும் நாங்க கூடுதலா அட்வைஸ் பண்றது ஒரு ஆள் பேர்ல வாங்காம 2 ஆள் பேர்ல வாங்குனீங்கன்னா அந்த வருமானத்தை 2ஆ பிரிச்சு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸ் கட்டலாம். சரி, 2 பேர்ல வாங்குற நேரம் என்ன சிக்கல் வருதுன்னா, இப்ப மனைவி வேலைக்கு போறது இல்ல, கணவன் மட்டும் வேலைக்கு போறார், அவரோட பேர்லயும் சேர்க்கலாம். இப்ப பை டு லெட் மார்ட்கேஜுக்கு வந்து 2 பேர் வாங்கினாலும் ஒருத்தருக்கு வருமானம் இருந்தால் போதும். 2 பேருக்கும் வருமானம் இருக்கணும்ன்றது இல்ல. உதாரணத்துக்கு நீங்க சொன்ன உதாரணத்துல வைஃபுக்கு வேலை இல்லைன்னா கண்டிப்பா அவங்கள சேர்க்க சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து முதல் 7000 பவுண்ட் வருஷத்துல சம்பாதிக்கக்கூடிய முதல் சராசரியா 7000 பவுண்டுக்கு டாக்ஸ் கிடையாது. இந்த வாடகை வருமானத்தை அவங்களுக்கும் சேர்த்து பகிர்ந்து போட்டோம்னா அந்த டாக்ஸை வந்து நம்ம நல்லா கரெக்டா நம்ம சரி செய்ய முடியும். கொஞ்சம் வேலை செய்யலாம், அந்த டாக்ஸ் விஷயங்கள்ல கொஞ்சம் அவங்க வேலை செய்யலாம். சோ ஆனா 2 பேருக்குமே வருமானம் இல்லைன்னா பைட்லெட் மார்கேஜ் கொடுக்க மாட்டாங்க. 2 பேர்ல ஒருத்தருக்கு வருமானம் இருந்தாலும் பைட்லெட் மார்கேஜ் கிடைக்கும். இப்ப 3 பேர் சேர்ந்து எடுக்கலாமா வீட்டை? 3 பேர் 4 பேர் வரைக்கும் சேர்ந்து எடுக்கலாம். அந்த வீட்டை வந்து 2 பிள்ளைகள் அப்படி வச்சு 4 பேர் வரைக்கும் எடுக்கலாம். அது ஆனா பிள்ளைகளுக்கும் வந்து அந்த வேலைக்கு போகக்கூடிய வயது வந்ததுக்கு 21 வயசுக்கு மேலதான் நீங்க உங்களை மார்கேஜ்ல சேர்க்கலாம். பட் 4 பேர் வரைக்கும் நீங்க சேர்க்கக்கூடும். அடுத்து வந்து இந்த எத்தனை வீடு வரை வாங்கலாம் இந்த பை டு லெட்டுக்கு? ஒரு கணக்கு இருக்குதா இதுல வந்து இப்போ பிரிட்டன்ல நான் கடைசியா படிச்ச வரைக்கும் 355 வீடு வச்சிருக்க ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இதை வந்து தொழிலாகவே செஞ்சு எஸ்டேட் ஏஜென்சி மாதிரி அவங்களே நடத்துறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விஷயம் தெரியாமல் இருக்க ஆட்கள் வந்து இந்த மாதிரி பைட்லெட் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு வாட்டி இதுதான் விஷயம், இப்படி லாபம் இருக்குன்னு தெரிஞ்ச ஆட்கள் ஒரு வீடோட நிறுத்துறது இல்லை. கண்டிப்பா மேலும் மேலும் வீடுகள் வாங்கி இப்ப இந்த வருஷத்துல ஒரு பைட்லெட் வீடு வாங்கி அந்த காசை மறுபடியும் மாத்தி 2 வருஷத்துல போட்டு இப்படி கரெக்டா சரியாக இதை வேலை செய்து கொண்டு வந்தால் ஒரு 10 வருஷத்தை 4-5 வீடு வாங்கக்கூடிய ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். முதல்ல இப்ப யாருக்கு இது வசதி, இந்த பை டு லெட் வந்து மோர்கேஜ் யாருக்கு இலகுவாக கிடைக்கும்? ஏன்னா இப்ப வீடு வாங்குறதே ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப 2வது வீடை வாங்குறதுன்னா இன்னும் சிக்கல்கள் இருக்குதா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாங்குறதுக்கு ரெசிடென்ஷியல் வீடு வாங்குறதுக்கு நம்ம ஆட்களுக்கு இருக்க பெரிய சிக்கலே வந்து இன்கம் வந்து ப்ரூவபிள் இன்கம் வந்து அவ்வளவு அதிகமாக இல்லை. ஆனால் பை டு லெட்டுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் கிடையாது. நீங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா வச்சிருந்து ஒரு வேலையிலையோ ஒரு தொழிலையோ இருந்து ஒரு மினிமம் வருமானம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா பை டு லெட் மார்கேஜ் கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு ப்ரிஃபரபிளா வந்து சொந்த வீடு வைத்திருப்பவர்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு இப்போ 20,000 பவுண்ட் சம்பளம் வாங்கினா கூட 3 லட்சம் பவுண்ட் வீடு கூட மார்கேஜ் தருவாங்க. காரணம் கேட்டிங்கன்னா வரப்போற வாடகையிலேருந்து நம்ம மார்கேஜை கட்ட போறதுனால ஒரு வீட்டுக்கு என்ன வாடகை வரக்கூடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாற் போல அவங்க மார்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ இதுல வீட்டு ஓனரா இருந்து கிரெடிட் ஸ்கோர் இருந்து ஒரு வேலையில இருந்தா அவங்களுக்கு இந்த பை டு லெட் மார்கேஜ். வேலையில இருக்கிறவரை எவ்வளவு சம்பளத்தோட இருக்கணும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குதா? இப்ப சில வங்கிகள் வந்து வேலையில இருக்கவங்க மினிமம் 5,000-6,000 பவுண்ட் வருமானம் இருந்தாலும் மார்கேஜ் கொடுக்கறாங்க வருஷத்துக்கு. ஆனா இது ஏன்னா அது அவங்க பாக்குற முக்கியமான விஷயம். இப்ப கொடுக்கறாங்க. ஆனா எல்லா வங்கிகள்லயும் வாங்கணும்னு சொன்னா 25,000 பவுண்டுக்கு மேல வருஷ வருமானம் இருந்தா பிரித்தானியால உள்ள அநேக வங்கிகளும் அவங்களுக்கு கொடுக்க ஆசைப்படும். இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வரப்போற வாடகையிலிருந்து நம்ம மார்கேஜ் கட்ட போறோம். அப்படிங்கறதால நம்மளுடைய சொந்த வருமானம் வந்து ஒரு 2 மாதம் வாடகைக்கு இல்லைன்னா தாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் வங்கிகள் வந்து மினிமம் இன்கம்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்கறது.
இப்ப ஆக குறைந்த வருமானம் உள்ளவர் வீடு வாங்குறதுக்கு வங்கிகள் இப்ப வசதிகள் செய்து கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாட்வெஸ்ட் பேங்க் முந்தி வரைக்கும் வருமானமே இல்லாதவருக்கு கூட மார்கேஜ் கொடுக்கறதா இருந்தது. இப்போ மார்கேஜ் ஒர்க்ஸ்ன்ற வங்கி உங்களுக்கு 1 பவுண்ட் சம்பளமோ வருமானமோ இருந்தால் கொடுக்கும். இதுக்கு முக்கிய காரணம் வாடகை என்ன வருதுன்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி கொள்வாங்க. இப்போ 1000 பவுண்ட் வாடகை வர்ற இடத்துல நீங்க 700 பவுண்ட் மார்கேஜ் கொடுக்கக்கூடியதா இருந்தா அவங்களுக்கு தெரியும் அந்த வீடே உங்களுக்கு மார்கேஜை கட்டி கொடுத்துரும் சொல்லி. இப்ப சொந்த வீடு இல்லாதவர்களுடைய நிலைமை என்ன? ஓகே, சொந்த வீடு இருக்கவங்க பை-டு-லெட் மார்கேஜ் வாங்குறது இன்னும் ஈஸி. சொந்த வீடு இல்லாதவங்களும் வாங்கலாம். ஒரு 2 வருஷம் முன்னாடி 2 பேருமே ஈக்குவலா வாங்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருந்துச்சு. ஆனா இப்ப லெண்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்கம் ப்ரூவ் பண்ண முடியாத பலர் பை-டு-லெட் மார்கேஜா இதை வாங்கி அவங்களே வாழ்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வருமானம் இருக்கு, அதுக்கேற்ற ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நானே வாடகைக்கு இருக்க போறேன்னு சொல்லி ஒரு பை-டு-லெட் மார்கேஜை வாங்கி அங்க தங்கக்கூடிய சிச்சுவேஷனை நிறைய பேர் மாத்தினபடியா இப்ப வங்கிகள் என்ன சொல்றாங்க, வீடு இல்லாதவர்களுக்கு பை-டு-லெட் மார்கேஜ் தர்றோம், ஆனா உங்களுக்கு வருமானம் அதிக வருமானமா இருக்கணும். அதிகண்டா இப்ப வாங்க மார்கேஜ் அமௌண்ட்ல 5ல் 1 பங்கு. இப்ப 2 லட்சம் பவுண்ட் மார்கேஜ் வேணும்னா 40,000 பவுண்ட் வருமானம் இருந்ததுண்டா அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு தர்றோம். வாடகை இல்லாமல் அந்த மார்கேஜை நீங்க கட்டுவீங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் பை-டு-லெட் மார்கேஜ் கொடுக்குறாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு. வீடு இருக்கவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் இன்கம் கிடையாது. ஒரு வேலையில இருந்ததுன்னாங்கன்னா அதுவே போதுமானதாக. சரி, இன்னும் ஒரு கேள்வி வருது. இப்ப டிபாசிட் இல்லாதவர்கள் என்ன செய்யறது? டிபாசிட் இல்லாமல் வீடு வாங்க முடியாது, முக்கியமா பை-டு-லெட். ஏன்னா வாடகைக்கு இருக்கவங்க மார்கேஜை கட்ட போறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த பை-டு-லெட்டுக்கு என்ன செய்யறோம் அப்படின்றது பார்த்தா டெபாசிட் தான். டெபாசிட் ஒரு முக்கியமான விஷயம். ஆனா பலருக்கு டெபாசிட் இல்லைன்னாலும் சமாளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டியில ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஒரு உதாரணமா ஒருத்தர் இருக்கிற வீடு 2 லட்சம் பவுண்ட், அவருக்கு இருக்கிற மார்கேஜ் 1 லட்சம் பவுண்ட்னா அந்த வீடை ரீமார்கேஜ் செஞ்சு அவர் அந்த டெபாசிட் எடுக்க முடியும். இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிஃப்டட் டெபாசிட்டா, இப்ப அப்பா அம்மா போன்றவர்கள் கிஃப்டட் டெபாசிட்டா கொடுக்குறாங்கன்னா அந்த டெபாசிட் வச்சு வீடு வாங்க முடியும். சரி, சிவா. வணக்கம் சிவா. வணக்கம். என்னன்னு சொன்னால், இப்ப பை-டு-லெட் வீடு வாங்கினா அதுல வீடு விற்கும் போது ஒரு கேபிட்டல் டாக்ஸ் என்று சொல்லி ஒரு 40% டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்குது. அப்படி கட்ட வேண்டியதா இருந்தால் அந்த பை-டு-லெட் எடுத்து ரன் பண்றதுக்கு வேர்த்திலேண்டு நீங்க நினைக்கிறீங்களா, என்ன மாதிரி என்று சொல்ல முடியுமா? அதே நேரத்தில் அந்த இப்ப ஒரு புள்ளியல் இருக்குது என்று சொன்னா, புள்ளியலுக்கு வீட்டை மாத்துறது அப்படி என்று சொன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படி என்று சொல்லி ஏதாவது டாக்ஸ் இருக்கு. அது எப்படி, என்ன மாதிரி டாக்ஸ் இல்லாமல் உறவினருக்கோ சொந்தக்காரருக்கோ பிள்ளைகளுக்கோ அது மாற்றக்கூடியதா இருக்குமா என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, இது ஆக்சுவலா ஃபுல் அட்வைஸ் ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட் சொல்ல வேண்டியது. பட் ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ங்கிறது, இப்ப நம்ம வாழ்ற வீடை விற்கும் போது அதுல வர்ற லாபத்துக்கு நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டாம், நம்மளுடைய சொந்த வீடா நம்ம வாழ்ற வீடா இருந்ததுன்னா. ஆனா பை-டு-லெட் வீடா இருந்ததா அந்த வீட்டுல நம்ம செய்யக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கண்டிப்பா கட்டுற ஒரு சூழ்நிலை வருது. இதை எப்படி நம்ம செய்யணும்னா, முதல் 10,000 பவுண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு ஏறக்குறைய 10,000 பவுண்ட் வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வராது. ரெண்டாவது, வரக்கூடிய டாக்ஸ் உங்க வருமானத்தை பொறுத்து தற்சமய நிலைமையில 18%ஓ 28%ஓ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க வருஷம் ஒரு வீடு வித்தீங்கன்னு சொன்னா 2 பேர் பேர்ல இருந்ததுன்னா முதல் 20,000 பவுண்டுக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இல்லாமல் முதல் 20,000 பவுண்ட் லாபத்தை நீங்க வச்சுக்கொள்ளலாம். மிச்சத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். இது அவங்க சூழ்நிலையை பொறுத்தது. ஒரு டாக்ஸ் அட்வைசர்ட்ட பேசினீங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இன்ஹெரிட்டன்ஸை பத்தி பேசியிருந்தார். இன்ஹெரிட்டன்ஸ் ஒருவர் அப்பா அம்மா தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகளுக்கு உள்ள டாக்ஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். ஆனா முதல் அது ஒரு அப்பா அம்மா அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏறத்தாழ 7 லட்சம் பவுண்டு கொடுக்கற வரைக்கும் டாக்ஸ் வராது. ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அட்வைசரோடைய உதவியை நாடி இதை செஞ்சாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம். இன்னொன்று, ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு பதிலாக
பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை டெபாசிட்டை வந்து கிஃப்டா கொடுத்து அந்த மாதிரி செஞ்சாலும் இந்த மாதிரி டாக்ஸ் விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம். ஆனா இதை வந்து பொதுப்படையா சொல்றதை விட அவங்களோட எத்தனை வீடு வச்சிருக்காங்க, எத்தனை நிலைமைகளை பொறுத்து எத்தனை வீடு வச்சிருக்காங்க, என்ன டாக்ஸ்ன்றதை பொறுத்து அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணலாம். ஆனா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கிறதுனால மட்டும் பை டு லெட் செய்ய வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வர்றது வந்து அப்படின்னா கூட 100 விதத்துல 28 கவர்மெண்ட்டுக்கு போனாலும் 22 நமக்கு தானே. நீங்க சொன்னது போல அது வந்து லாபமுடைய ஒரு விஷயம் தான், லாபமுடைய ஒரு விஷயம். வருமானம் இல்லாம இருக்கிறதுலும் பார்க்க டாக்ஸ் பரவாயில்ல. டாக்ஸ் பரவாயில்ல. ரூபன். ஹலோ, நான் கில்ஃபர்ட்ல இருந்து கேட்கிறேன், கரையில இருந்து. சொல்லுங்க ரூபன். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி பே பண்றோம், ஆல்ரெடி அதை எடுத்துட்டோம். இப்ப இனி உள்ளது வேற. இப்ப ஆல்ரெடி நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி வேண்டி அதுலயே இருந்து கொண்டு இருக்கிறோம்டா, அதுல இப்ப எங்களால ஒரு முடிஞ்ச தொகையை பேங்குக்கு கட்டலாமா, அல்லது கட்டாயம் ஒரு கேபிட்டல்ல இன்ட்ரெஸ்ட் ஒன்லி பே பண்ணிக்க அவங்களே அட் பண்ணுவாங்களா, இல்லை நாங்கள் இப்போ ஒரு 150 போனோம் எங்களால் முடிஞ்சதை இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டலாமா? ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மார்கேஜா இருந்தாலும், ரீபேமெண்ட் மார்கேஜா இருந்தாலும், அது பை டு லெட்டா இருந்தாலும், ரெசிடென்ஷியலா இருந்தாலும், ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட காசு வரைக்கும் நீங்க திரும்ப கட்டலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வச்சிருக்காங்க. இது அநேக வங்கிகள் வந்து நீங்க வாங்கின கடன் தொகைக்கு 10%, இப்ப உதாரணமா 1 லட்சம் பவுண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னா முதல் வருஷம் 10,000 பவுண்ட் வந்து நீங்க பெனல்டி இல்லாம கட்டலாம். அப்படின்னா மாசம் 700-800 பவுண்ட் கட்டலான்ற ஒரு நிலைமை இருக்குது. சில வங்கிகள் மாதம் 500 பவுண்ட். எல்லா வங்கிகளுமே நீங்க கூட கட்டுற காசை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. அது கட்டுறதுல ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஆனா மொத்த காசையும் கட்டினீங்கன்னா ஏர்லி ரீபேமெண்ட் சார்ஜ் முதல் 2-3 வருஷத்துக்குள்ள கட்டினீங்கன்னா நீங்க எடுத்த மார்கேஜை பொறுத்து அந்த ஏர்லி ரீபேமெண்ட் சார்ஜ் வரலாம். ஆனா அந்த எக்ஸ்ட்ராவா 100-150 பவுண்ட் கட்டுறது ஒரு நல்ல விஷயம். முடிஞ்சதுன்னா எல்லாரும் செய்யறது நல்லது. அதான் வந்து இப்ப ஒருத்தர்கிட்ட மோர்கேஜ் செய்திருக்கிறார், ஒருத்தர்கிட்ட காசு திடீரென்று வந்துட்டுது, கட்டுற நேரம் சலுகைகள் இருக்குமா? அந்த டையின் அந்த முதல் 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்க மார்கேஜ் எடுக்கும் போது டைன்னு சொல்லுவாங்க. அந்த டையின் பீரியட் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதை வந்து சுலபமா கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு இப்போ 2 லட்சம் பவுண்ட் ஒரேடியா கட்டணும்னா ஒரு லாட்ரி மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அந்த 2 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம அதை ஃபுல்லா கட்டலாம். முதல் 2 வருஷத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10% வரைக்கும் கட்டலாம். 20,000 பவுண்ட் அந்த மாதிரி கட்டலாம் நீங்க 10% வரைக்கும். மோகன் பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. நாங்க ஒரு பிசினஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. முதல்ல உங்களோட தொலைக்காட்சி நான் இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாத்துறதுக்கு நீங்க தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைங்க, இல்லாட்டி திரும்ப உங்களோட குரல் எங்களுக்கு திரும்ப வருது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாத்துறதுக்கு அந்த ஷாப் கீழுக்கு அந்த ஷாப் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த ஷாப்பை இப்ப நாங்க க்ளோஸ் பண்ண போறோம். க்ளோஸ் பண்ணி அது ரெண்டல் இன்கம் வந்து அந்த பேங்க் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு இனஃப். அப்ப நாங்க இப்ப இந்த ஷாப்பை முதல் க்ளோஸ் பண்ணினால் இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாத்துறதுக்கு அது ட்ரபிள் தெரிவினமோ? இது கமர்ஷியல் மார்கேஜ் வந்து இப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில இல்லை. கமர்ஷியல் மார்கேஜுக்கு ஈஸியா மார்கேஜ் கொடுக்குறாங்க இல்லை. இப்போ நீங்க சொல்ற சிச்சுவேஷன்ல என்னன்னா, நீங்க உங்களுடைய கடையை க்ளோஸ் பண்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப மார்கேஜை மாத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தும் போது யாரு டெனண்டா இருக்காங்க, புதுசா அந்த கடைக்கு யாரு வரப்போறாங்க, அவங்களுக்கு எத்தனை வருஷம் லீஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்க ஈஸியா வெளியே போறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குதா, என்ன வாடகை இருக்குதுன்றத பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கமர்ஷியல் மார்கேஜ் ஆகிறதுக்கு அந்த டெனண்ட்டும் அந்த லீஸும் தான் உங்களுக்கு ஒரு முக்கிய விஷயமா இருக்கும். அதை நீங்க சரி பண்ணாம நீங்க மார்கேஜுக்கு போறது, இப்ப டெனன்ட் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மார்கேஜுக்கு இன்றைய சூழ்நிலையில மார்கேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதால நீங்க முதல்ல டெனன்ட்டை ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறமா உங்க கடையை நீங்க க்ளோஸ் பண்றது நல்லதுன்னு நான் நினைப்பேன். நன்றி உங்களுக்கு. அடுத்து வந்து இப்ப கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து எடுக்கிறது கஷ்டமா இருக்கா, என்ன பிரச்சனை? கமர்ஷியல் இப்போ மற்ற மார்கேஜ், ரெசிடென்ஷியல் மார்கேஜை பார்க்கல, பை டு லெட் மார்கேஜை பார்க்கல, கமர்ஷியல் வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, ப்ராப்பர்ட்டி விலைகள் விழுந்த போது அதிகமாக விழுந்தது கமர்ஷியல். அதனால லெண்டர்கள் வந்து இன்னும் அதை ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குற ஒரு நிலைமை நமக்கு இன்னைக்கு இருக்குது. ரவி வணக்கம். ஹலோ ரவி பேசுங்க. ஆமா வணக்கம். 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 ஓகே, இந்த 3 லட்சம் வீடு வாங்குறேன்னு சொன்னா, ஹலோ சொல்லுங்க பேசுங்க. மினிமம் எவ்வளவு நாங்க டிபாசிட் பண்ணோம்? இப்ப எத்தனை பெட்ரூம் வீடு வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு வட்டி 20% மினிமம் டெபாசிட்,
25% டெபாசிட் இருந்தா அநேக வங்கிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ ஒரு 3 பெட்ரூம் வீடு 2.5 லட்சம் பவுண்ட் அப்படின்னு வச்சீங்கன்னா டெபாசிட்டா 25% மற்ற செலவுகள் சேர்த்து ஒரு 70,000 பவுண்ட் வரைக்கும் நம்மள்ட்ட இருந்ததுன்னா ஒரு நல்ல பை டு லெட் செய்ய முடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு அதுல. மிக நன்றி உங்களுக்கு. சரி, ஆனால் இப்ப இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான நிலைமையாகத்தான் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலைமை சீராகிறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் சிக்கலா இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் தற்சமயம் மிக சிக்கலாக இருந்தாலும் வாடகை கூடினபடியா பை டு லெட்டுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கே தவிர இந்த மார்க்கெட் ஒரு பிரச்சனையாக இல்லை. ஒருவர் பிரச்சனை இன்னொருத்தருக்கு லாபங்கிற மாதிரி ஒருத்தரால வீடு வாங்க முடியாட்டா பை டு லெட் வீடு வச்சிருக்கவங்களுக்கு அது ஒரு லாபமா அமையுது. ஏன்னா இப்ப நான் என்னால வீடு வாங்க முடியாது, வாடகைக்கு இருந்துதான் ஆகணும். ஸோ என்னுடைய லேண்ட்லார்ட் வாடகையை கூட்டினாலும் வேற வழி இல்லாமல் நான் அங்கதான் இந்த நிலைமையில தான் ரெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அதிகமான ஒரு லெவல்ல இருக்குது. இப்ப வாடகை கூடி இருக்குதா? வாடகை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வாடகை மிக அதிகமான, இதுவரை இல்லாத அளவு மிக அதிகமான ஒரு லெவல்ல இருக்கிறதா தான் நமக்கு. லண்டனுக்குள்ள மட்டும் இல்ல, யூகே பிரிட்டானியாக்குள்ள எல்லா இடங்கள்லயுமே வாடகை மிக அதிகமான ஒரு எண்ணுக்கு போயிடுச்சு. ஸ்ரீ வணக்கம். ஒரு கேள்வி என்னன்னா சொன்னீங்க, 5% வருமானம் இருந்தால்தான் ஒரு வீடு வேண்டலாம் என்று. அதன்படி 2,50,000 ரூபாய் பெறுமதியான ஒரு சராசரி வீட்டை வேண்டுவதற்கு ஒருவர் தனிநபர் 50,000 ரூபாய் வருட வருமானம் இருக்க வேண்டுமா? எவ்வளவு வீதம் டிபாசிட் குறைந்த அளவு காட்ட வேண்டும்? ஒரு 25,000 இப்ப நான் சொன்ன 5% ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு இல்ல, நமக்கு தேவையான மார்கேஜுக்கு. இப்ப மார்கேஜ் நமக்கு 2 லட்சம் பவுண்ட் தேவைன்னா அதுல 5% கிட்டத்தட்ட 40,000 பவுண்ட் வரும். இது இப்ப இந்த 40,000 பவுண்ட் அவருக்கு வருட வருமானம் இருக்கணும். வருட வருமானம் அவருக்கும் அவர் வைஃபுக்கும் சம்பளமோ அல்லது இருக்க வேண்டும், வேற ஏதோ வருட வருமானம் இருக்க வேண்டும். இப்ப அது சம்பள வருமானமா இருந்தா ஒரு 6 மாதத்துக்காவது எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. சொந்த தொழிலோட வருமானமா இருந்தா கடந்த 3 வருஷத்துக்காவது அது இருக்கான்றத பாப்பாங்க. சரி, அப்படி வருமானம் வார மாதிரி காட்டி மோர்கேஜ் எடுத்தா என்ன நடக்கும்? சரி, 6 மாதத்துக்கு 50,000 பவுண்ட் வருமானம் வார மாதிரி பே ஸ்லிப்பும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் காட்டியாச்சு. இதை இப்போ பேங்க்குகள் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே பார்க்குறாங்க. எப்படின்னு சொன்னா எம்ப்ளாயர்கிட்ட செக் பண்ணி அவங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு வந்ததுன்னா ஹெச்எம்ஆர்சியில் செக் பண்ணி நீங்கள் எவ்வளவு காலமாக இருக்கீங்க, அந்த காலகட்டத்துக்கு டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி மாதம் அந்த மார்கேஜை கட்டப்போறோம் அதை முதல்ல நம்ம பார்க்கணும். முதல்ல மார்கேஜை கட்டுறதுக்குள்ள காசு வந்தா தான் அந்த காசு எப்படி வருது அப்படின்றத வச்சு நம்ம கணக்கெடுக்க முடியும். வங்கிகள் இப்போ கண்டிப்பா முன்னாடி செல்ஃப் சர்டிஃபைடு இந்த மாதிரி பல மார்கேஜ்கள் நானே என்னுடைய வருமானம் என்னன்னு சொல்லலாம். ஆனா இப்ப கண்டிப்பாக அதுக்கு லெண்டர்ஸ் ஃபுல் ப்ரூஃப் கேட்கறாங்க. சரி, இப்ப 6 மாதத்துக்கு பே ஸ்லிப் காட்டி மார்கேஜ் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு ஒரு அடுத்த மாதம் எங்களை வளமையான சம்பளத்தை நாங்கள் குறைச்சு எடுத்தால் என்ன நடக்கும்? அங்கேதான் பிரச்சனை வரும். இது முதல்ல சட்டப்படி இது சரியா அப்படின்னு கேட்டா சரி கிடையாது. உங்களுடைய உண்மையான வருமானத்துக்கு கிடைக்கக்கூடிய மார்கேஜை பத்தி தான் நம்ம பேசணும். ஆனா இப்ப இந்த கேள்வி வந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா, மார்கேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் லெண்டர்கள் நீங்க என்ன வருமானத்தை இருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா 6 மாசமா இந்த வருமானம்னு சொன்னீங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரி கேட்பாங்க. சரி, இந்த 6 மாதத்துக்கு நீங்க 50,000 பவுண்ட் உழைச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளவு? இப்ப 42 40,000 கூட்டி இருக்காங்க. 15,000 இருந்து 50,000 கூட்டினாங்களா? அப்ப நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்ற பல கேள்விகளுக்கு நீங்க விடை கொடுத்து தான் நீங்க மார்கேஜ் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். லூயிஸ் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இந்த கிரெடிட் ஸ்கோரை பத்தி சொல்ல முடியுமா? வீடு வாங்குறதுக்கு என்ன மாதிரி கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும்னு சொல்லி. நன்றி. இது கிரெடிட் ஸ்கோர் நம்ம இதுவரைக்கும் எடுத்த கடன்களை ஒழுங்கா மாதம் கட்டி கொண்டிருக்கோமா அப்படின்னு பாக்குறது தான் கிரெடிட் ஸ்கோர். இப்ப நம்ம ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து அந்த மினிமம் பேலன்ஸையோ இல்ல அந்த மொத்த கடனையோ இல்ல பர்சனல் லோனையோ கட்டாம விட்டுட்டா உங்க கிரெடிட் ஸ்கோர்ல இது மாதிரி இன்னாருக்கு இவ்வளவு காசு நாங்க இந்த பேங்க் கொடுத்தோம் வரல இல்ல லேட்டா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது கிரெடிட் ஸ்கோர்ல பெரிய பாதிப்பு.
இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல கிரெடிட் ஸ்கோர் நல்லா இல்லாத ஆட்களுக்கு மார்கேஜ் கிடைக்கிறது மிக சிரமமாக இருக்கிறது. கிரெடிட் ஸ்கோரை பத்தி பேசணும்னா அதை மட்டுமே ஒரு நாள் தனியா பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அது. ஆனா இப்ப இந்த பை-டு-லெட் மார்கேஜ் வாங்குறதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்கு. சரி, பை-டு-லெட் வீடு வாங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, குறிப்பிட்டு என்ன விஷயங்களை நாங்கள் அவதானிக்கணும்? ஒரு வீடு வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். அது போக முக்கியமா இந்த வீடை வாடகைக்கு உடனடியாக போகுமா, இந்த வாடகைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வாடகைக்கு ஒருத்தர் இருந்தாலும் அவர் காலி பண்ணி போகும் சமயம் வேற யாரும் வருவாங்களா, ஸ்டேஷனுக்கு கிட்டையா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து கொள்ளணும். ரெண்டாவது, அந்த வீடை வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியுமா. இப்ப உங்களால வந்து கட்டட வேலைகள், எலக்ட்ரிக் வேலைகள் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலோ இல்ல உங்களுக்குன்னு ஆட்கள் இருந்தாலோ அந்த மாதிரி வீடுகள் வாங்குறது பரவாயில்ல. அப்படி இது எதுவும் இல்லைன்னா ஈஸி டு மெயின்டைன், ரொம்ப பராமரிப்பு ஈஸியா. இன்னொன்னு வந்து பிரச்சனை உள்ள ப்ராப்பர்ட்டிகள், இப்போ ஷார்ட் லீஸோ இல்ல இந்த மாதிரி சில பிரச்சனை உள்ள, விலை ரொம்ப குறைய வந்ததுண்டா எதுக்கு குறைய வந்ததுன்றத முதல்ல நம்ம வந்து பிரச்சனை உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்னா எப்படி பிரச்சனை வரும்? இப்ப லீகல் சிக்கல்கள் இருக்கலாம். இப்போ உள்ள வாடகைக்கு இருக்க டெனண்ட்டை வந்து எழுப்ப முடியாத ஒரு சட்ட சிக்கல் இருக்கலாம். எப்படி அதை எழுப்ப முடியாத சட்ட சிக்கல்? சிட்டிங் டெனன்ட்ஸ்னு சொல்லி அவருடைய உரிமைகள் கோர்ட் வந்து பாதுகாக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, நீங்க அவரை எழுப்பவோ வாடகை ஏத்தவோ முடியாது. அதான் சொலிசிட்டர்ட்ட போனா அவர் சொல்லுவாரு. அவர் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்தார், அவரோட சைடுல தப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் எழுப்புறது கஷ்டம். இந்த மாதிரி சிட்டிங் டெனன்ட்ஸ் ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் வந்து ஒரு பிளாட், உதாரணமான பிளாட்டுக்கு வந்து லீஸ் ஹோல்டுன்னு சொல்லக்கூடியது வந்து 80 வருஷத்துக்கு மேல இருந்தா தான் நம்ம வந்து எல்லாம் ஈஸியா செய்யலாம். சில வீடுகள் 60 வருஷம் 55 வருஷம் வந்ததுன்னா நீங்க அந்த வீடை வாங்கி அந்த ஃப்ரீ ஹோல்டருக்கு மறுபடியும் நிறைய காசு கொடுத்து அந்த லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது. இப்ப வந்து நீங்க சொன்னது போல இந்த வீட்டுல இருக்கிறவர்களை எழுப்ப முடியாத சூழல் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க சந்திச்சீங்களா? இல்ல, இந்த சிட்டிங் டெனன்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி இருக்காது. இப்ப நார்மலா ஒருத்தருக்கு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ அஷ்யூர்ட் ஷார்ட் ஹோல்ட் டெனன்சி AST அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கறது. அந்த அக்ரிமெண்ட் போட்டு ஒரு டெனன்ட்டை நீங்க உள்ள நிறுத்தி இருந்தீங்கன்னா நீங்க அவங்களை எழுப்புறது ரொம்ப சுலபம். நீங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து எழுப்பலாம். அப்படியும் எழுப்ப மாட்டேன்னு சொல்றவங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா 3-4 மாதத்துல அவங்க உங்களுக்கு எழுப்பிடுவாங்க. இந்த மாதிரி AST கொடுக்காமல் இருக்கிற டெனன்ட்ஸ் தான் நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனை. அது வந்து சாதாரணமா பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற வீடுகள் மிக குறைந்த விலைக்கு வரும். அதை வாங்கி மாட்டிக்கொள்ள கூடாது. என்னன்னா இப்ப இங்க வந்து எழும்பாம இருக்கிற டெனன்ட்டும் இருக்கிறாங்களா? சட்டப்படி என்ன காரணத்துக்கு இந்த AST கொடுக்காம இப்ப உங்களுக்கு ஒன்றுமே சொல்லாம நான் உங்களை வந்து ஓகே 500 பவுண்ட் வாடகை வாங்கன்னு சொல்லி எந்த பேப்பர்லயும் கையெழுத்து வாங்காம நான் உங்களை உள்ள வீட்டுல இருத்திட்டேன்னா, அப்ப நீங்க சொல்லலாம், நீ சொன்ன போது 500 தான், எனக்கு எத்தனை வருஷம்னு சொல்லல, எப்படி ஏத்த போறதுன்றது சொல்லலன்றதால நீங்க ஆயுசுக்கும் 500 பவுண்ட் கொடுத்து இருக்கலாம். இந்த மாதிரி தப்புகள் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமா போனா அவங்க இதெல்லாம் திருத்தி நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா இதையும் வெட்டிங்னு சொல்லுவாங்க, எல்லாமே நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, கிரெடிட் ஸ்கோர் எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டான அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து வாடகைக்கு விடுறதுல பிரச்சனை இல்லை. நீங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கிற வீடுகளை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்து வந்து இப்ப முக்கியமா வீட்டை வாங்கினதுக்கு பிறகு என்ன செய்யணும் அல்லது என்ன செய்யக்கூடாது? ஓகே, வீட்டை வாங்கினதுக்கு பிறகு நம்ம சட்டத்தின்படி சில விஷயங்கள் செய்யணும். நம்ம வீடா இருந்தாலும் வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக முக்கியமா உதாரணத்துக்கு கேஸ் சேஃப்டி கண்டிப்பா வந்து செய்யணும். கேஸ் சேஃப்டி செய்யாத ஒரு சூழ்நிலையில அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ். லீகலா வந்து இப்ப நான் ஒரு வீடை வாடகைக்கு விட்டுருக்கேன், அந்த கேஸை நான் செக் பண்ணல, வருஷம் செக் பண்ணணும். செக் பண்ணாம விட்டா அதனால நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம ஹவுஸ் ஓனர் நம்ம தான் பொறுப்பா இருப்போம். ரெண்டாவது, இப்ப வாங்கக்கூடிய டெபாசிட், இப்ப நான் ஒரு மாத டெபாசிட்டும் 1 மாத அட்வான்ஸும் வாங்கினா அந்த டெபாசிட்டை உரிய நிறுவனங்கள்ல கொடுத்து அதுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை செய்யணும். வாடகைக்கு விடும்போது கரெக்டான அக்ரிமெண்ட், அந்த AST அக்ரிமெண்ட்டை நம்மளோ எஸ்டேட் ஏஜென்சி மூலமோ வச்சு கரெக்டா அதை சரி பண்ணி கொள்ளணும். என்னென்ன சாமான்கள் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம், இன்வென்ட்ரி லிஸ்ட்னு சொல்லுவாங்க, டிவி கொடுக்குறோமா, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இருக்குதான்றத வந்து நம்ம கரெக்டா எழுதி கொள்ளணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீடியோ இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லி என்ன சாமான் கொடுக்குறோம்ன்றத வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து பதிவு செஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பேப்பர்ல என்னென்ன சாமான் கொடுத்துருக்கோம், அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி சொன்னா நாளைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது அதுகள்லாம் இருக்கான்னு சரி பார்த்து கொள்ள ஈஸியா இருக்கும்.
இப்ப வந்து ஸ்டேட் ஏஜென்சி மூலம்தான் வீடுகளை வாடகைக்கு விடுறது ஒரு சிறப்பான விஷயம் என்று நீங்கள் சொல்ல வரீங்களா? அனுபவம் இல்லாதவர்கள் முதலாக பை டு லெட் செய்யறவங்க வந்து கண்டிப்பா எஸ்டேட் ஏஜென்சி மூலமா வாடகைக்கு விடுறது நல்லது. ஏன்னா இதுல நமக்கு தெரியாத விஷயங்களோ சிக்கலோ இல்லாம நம்ம அதுக்கேத்த மாதிரி இந்த விஷயத்த பாத்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 வீடு வச்சிருக்கோம், என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன ஃபார்ம்கள் ஃபில்அப் பண்ணணும் தெரிஞ்ச சிலர் அவங்களே வாடகைக்கு விடுற ஒரு சூழ்நிலையும் உண்டு. பட் பொதுவான கருத்து ஒரு நல்ல எஸ்டேட் ஏஜென்சி அதை வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய கடமைகள் என்ன சார்ஜஸ் வாங்க போறாங்கன்றத முதல்ல பேசிட்டு ஒரு நல்ல எஸ்டேட் ஏஜென்சிட்ட கொடுக்கிறது கண்டிப்பா லாபம். நம்மளே எடுத்துக்கொள்ளாம கொடுக்கிறது லாபம். மிக நன்றி சேகப்பன். பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இன்று நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அல்லது இத்தோடு இந்த சிந்திக்க சேமிக்க நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. She's just a child, only 19 months